ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட்டர்ட் ஐட்டம்ஸ் தான் பார்க்குறோம். ஒரு 2 ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து கோலா உருண்டை, இன்னொன்னு வந்து சோயா சங்க்ஸ்ல வச்சு ஒரு 65 மாரி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கோலா உருண்டை எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டு, நெக்ஸ்ட் நம்ம சோயா சங்க்ஸ் பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த ஃப்ரண்ட்டும், அந்த பேக் சைடில் உள்ளதும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம தோலோடையே போட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் வைக்கணுங்க. கொஞ்சம் தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் வாட்டர் போட்டிருக்கோம். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்கள் நார்மல் உப்பே ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு விசில் வரதுக்குள்ளே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டை வச்சுட்டு தேங்காய் கோலா உருண்டைக்கு வந்து தேங்காய் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். தேங்காய் போடுறோம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஒரு 7-8 பீசஸ் வந்து வரமிளகா எடுத்திருக்கோம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் குருமிளகு ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா கசகசா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் பொட்டுக்கடலை தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரு கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு வந்து அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. அப்போ தான் கோலா உருண்டை வரும். வாழைக்காய் வந்து 2 விசில் விட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இது கூட வந்துட்டு நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இஞ்சி பூண்டா கூட போட்டு அரைக்கலாம். இல்லைன்னா நமக்கு பேஸ்ட்டாக போடலாம். பேஸ்ட்டாக போட்டால் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்குங்க. ஏன்னா அது கடிக்கும் போது இஞ்சி பூண்டு வராது. பேஸ்ட்டாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே அரைச்சிட்டேன். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம இதில் வந்து போட போகிறோம். ஒரு பேன் வச்சுருக்கேன். ஆயில் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். இப்போ இதை ஒவ்வொரு பீசஸாக போட்டு நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சு தான் கேஸ் வச்சு தான் பண்ணணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கோலா உருண்டை வந்து பிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணும்போது சிம்மில் இருந்துச்சுன்னா நல்லா குக் ஆகும். அவுட் லேயர் மட்டும் இல்லாமல் இன்னர் லேயரும் நல்லா சூப்பராக குக் ஆகுங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டுங்க. வீடு ஃபுல்லாக நல்ல மனமாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இது லஞ்சுக்கான சைடிஷ் மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம். பொரியல் மாதிரிலாம் இப்போது சாப்பிட்றத விட இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து மோர் குழம்பு வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு வந்து கோலா உருண்டை வந்து நம்ம சைடிஷாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இதை திருப்பி போட போகிறோம். இப்போ திருப்பி போட்டிருக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சோயா சங்க்ஸு நான் வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க. முழுசாக நான் போடலை, கட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாமே நம்ம சோக் பண்ணியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. நாங்கள் வந்து சக்தி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து போடாமையும் நம்ம சோயா சங்க்ஸ் பண்ண முடியுங்க. பட் கார்ன்ஃப்ளவர் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு தட்டியும் போடலாம், பேஸ்ட்டும் போடலாம். ஆல்ரெடி நான் சால்ட்டு கொஞ்சம் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். 65 மசாலா ஜேபி மசாலா தான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 65 மசாலாவுக்கு நீங்கள் அதை ஜேபி யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டதுனால இப்போ கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதெல்லாம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த 65 ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சோயா சங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் கடையில் வாங்கி சாப்பிடுவோம். பட் இப்போ இதை நம்மளுக்கு வீட்டில் செய்ய தெரிஞ்சிருச்சு. இதை பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ டெய்லி பொரியல் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கூட இப்போலாம் பிடிக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு புதுசாக வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடும்போது டே சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்டார்டட் ஐட்டங்கிறதுனால டீ கூட நம்ம டீ காஃபி கூட இது சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இது லஞ்சுக்காக செஞ்சு ஸ்டார்டட் தான். லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் 65 எல்லாம் வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா, விரதம் இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிடாம இந்த டைமில் நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.